நடிகை ராஷ்மிகாவோட த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாக்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததா 2026 பிப்ரவரி மாசம் 2 பேரும் ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ராஷ்மிகாவோட த கேர்ள் ஃப்ரெண்டோட பிரஸ் மீட்லயும் விஜய் தேவர்கொண்டா கலந்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த படம் மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாம நம்ம ராஷ்மிகா மந்தனோட ஆக்டிங் பீக்ல இருந்துச்சுப்பா. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகாவை நிறைய பேர் பாராட்டினாங்க. அதோட சக்சஸ் மீட்ல விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவங்க 2 பேத்தோட அந்த மேரேஜ் பத்தின விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளியில வராம இருக்கு. இது எல்லாமே ஒரு ரூமரா தான் இருக்குமா? இல்லன்னா உண்மையாலுமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் கூட எதுவும் ரிலீஸ் ஆகலையே. 2 பேத்து சைடுல இருந்து கன்ஃபார்மும் பண்ணல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ரீசென்ட்டா கொடுத்த இன்டர்வியூல ராஷ்மிகாவை விஜய் தேவர்கொண்டா பத்தி அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ராஷ்மிகாவோட வாழ்க்கையில ஒரு புது பிரச்சனை தாங்க வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளா ராஷ்மிகா பிகினி போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாவோட ஆபாச வீடியோவும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இத பார்த்து விஜய் தேவர்கொண்டாவோட ஃபேமிலி ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக ராஷ்மிகா இப்ப ரொம்ப கோவமா பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐன்றது வளர்ச்சிக்காக மட்டும்தான். அதை அப்படி தவறா பயன்படுத்தி இப்படி மோசமான விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா பெண்களை குறி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ மனசாட்சியே கிடையாது இதை பண்றவங்களுக்கெல்லாம். மக்கள் கிட்ட இந்த மாரல் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அப்படின்றது உண்மையால மட்டுமே ஆனது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏஐ மூலமா டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணாம இப்படி தப்பா பல பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்றதுக்கு முன்னாடி சரியா தப்பான்றதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ தவறா யூஸ் பண்றவங்களுக்கு எதிராக கண்டிப்பா நம்ம குரல் கொடுக்கணும். அது மூலமா தான் கண்ணியமான சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாய் பல்லவியோட சில போட்டோஸும் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ சாய் பல்லவி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்கள பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து பிரியங்கா மோகனா இருக்கட்டும், ராஷ்மிகாவா இருக்கட்டும், அடுத்தடுத்து ஹீரோயின்ஸோட, அதாவது டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸோட போட்டோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் ஏஐ மூலமா ரொம்பவே தப்பா உருவாக்கி சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாவும் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.